Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசான் ஆப்பில் கிஃப்ட் கார்டு பேலன்ஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு ப்ரோ, அதை எப்படி செக் பண்ணுறது, இல்லை எப்படி அதை வச்சு மறுபடியும் பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோமில் இருப்பீங்க. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெனு கொடுத்துருப்பாங்க. கீழே 5 ஆப்ஷன் இருக்கும், அதில் மெனு இருக்கும். மெனு வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. மெனுவில் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் அமேசான் பேங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அமேசான் பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மறுபடியும் அமேசான் பே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமேசான் பே ஹோம் பேஜ் வந்துடும். இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா அமேசான் பே பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் கிஃப்ட் கார்டில் ஏதாவது ரிட்டர்ன் அமௌண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்ட்ஸில் 200 rupees இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த பேலன்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவீங்க இல்லையா, ஆர்டர் பண்ணிவிட்டு பே ஸ்க்ரீனுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த கிஃப்ட் கார்டு பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து வாங்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இது பை ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. பை நவ் இருக்குது. ஸோ நான் பை கொடுக்குறேன். ஸோ பை கொடுத்தோன்னே உங்களுக்கு பை ஸ்க்ரீன் வந்துடுது. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மோர் வேஸ் டு பேயில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கனால எனக்கு இப்படி வந்திருக்கு. பட் நீங்கள் அதில் இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் எதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கீழே இருக்கும் அமேசான் பே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்து ஆர்டரை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.